அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் இந்தந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேளை எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது, அதிலும் குறிப்பாக மிகுந்த கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் முற்றிலுமாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்கனவே முன்னேற்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் பல மடங்கு முன்னேற்றம் நிறைவாக உண்டு. இப்படிப்பட்ட இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மோட்சக்காரகரான கேதுவுடனும் இணைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தை இரு கிரகநிலைகள் வெளிப்படுத்தும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடி ஆக்குவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்டவற்றில் மிக பெரிய அளவிலான லாபம் இந்த தருணத்தில் வரும். கலைத்துறையை காட்டிலும் அரசியல் துறையில் அபரிவிதமான லாபம், மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் இணைந்து தங்களது சப்தம பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தின் மீது பதிவதால் பரிவிதமான நன்மை, வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 5ஆம் இடம் வலுப்பெறுவதால் இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இந்த வேளையில் உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுகிறது. ஏனென்றால் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் இருப்பதால் பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி நன்மையை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதைவிட ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி யோகஸ்தானம் ஆகிய 6இல் வலம் பெறுகிறார். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நிறைந்த நன்மை இந்த வேளையில் வலுவாகவே கிடைக்கிறது. ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். பொதுவாகவே பல மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லையும் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகளை விலக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியையும் புதிய ஒப்பந்தங்களையும் இந்த தருணத்தில் சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் மிகவும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த நேரம் என்பது
மிக அதிரடியாகவும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக உத்தியோகம், தொழில் ரீதியாக நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட முழுமையாக நகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி, சுக்கிரன், ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் கேது என பெருவாரியான கிரகநிலைகள் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் இதை காட்டிலும் அபரிவிதமான நன்மை என்று சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பில் முழு சுபகிரகமான குரு பகவான் வலம் வருகிறாருங்க. 9 குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அபரிவிதமான நன்மையையும் ஏற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான, மிக வலுவான அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் இடமான பாக்கியஸ்தானமாகிய 9 வலம் வருகிறாருங்க. 9 குரு என்றாலே உச்சபட்ச நன்மை இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். 9 இருப்பதால் பல வகையில் நல்ல பாக்கியம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு நிரந்தர தீர்வும் நல்ல வளர்ச்சியும் சிறப்பான முன்னேற்றமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிக்கிறாருங்க குரு பகவான். எனவே குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அதிரடியாகவும் தடாலடியாக பல்வேறு வகையான மங்களகரமான சுப காரியங்களை நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுகிறது. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மங்களகாரகனின் மீது குருவின் பார்வை பதிவதால் சிறப்பாக அமைகிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க கூடிய யோகம் உட்பட பல காரியங்களில் நன்மை நிறைவாக இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உண்டு. இது மட்டுமல்லாது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைகிறார். அங்கு மங்களகாரகரான செவ்வாயுடன் நுழைகிறாருங்க. குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக அவர் மீது பதிவதால் இந்த தருணத்தில் அதிரடியான வளர்ச்சி நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மங்களகாரகனுடன் வித்யாகாரகரான புதன் இணையும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே அபரிவிதமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் அறிவின் அதிபதியான புதனும் வீரத்தின் அதிபதியான செவ்வாயும் இணைந்திருப்பதால் அறிவும் வீரமும் ஒன்றிணைகிறது. அதிநுட்பமும் அதிரடியான முரட்டுத்தனமும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி எளிதில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன் மற்றும்
செவ்வாய் இந்த வேளையில் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை உண்டு. அது மட்டுமல்லாது விரயத்தில் சூரியன் இணைந்திருப்பதால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே திட்டமிடுதலை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்திகள் உறுதியாக உங்களை தேடி வரும்.